ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சேரோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, இப்போ கரண்ட்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ராசிப்படி பார்க்க போகிறோம், சரிங்களா? மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது, இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், ஓகே? அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஓகே? அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், வி ஆர் போத் டுகெதர், ஓகே? தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி, நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரிஷபராசி, உங்களுக்கான லவ் ரீடிங் பார்க்கலாம். உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்களை பற்றி என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So this is the feelings and thoughts. Yes. Love, sex, self-neglect. அதாவது அவங்க மேலே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லவ்வை வந்து நம்ம வந்து விட்டுட்டோமே, ஓகே, இந்த பர்சனை விட்டுட்டோமே, நம்ம தேவையில்லாத அதாவது ஒரு வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்த மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க, ரைட்? அண்ட் அப்படி இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க பயந்துருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சி, எதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சி இந்த கனெக்ஷன், இந்த லவ்ல வந்து சில விஷயங்களை சொதப்பியிருக்காங்க, ரைட்? அதனால இப்போ அவங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து இப்படி இழந்துட்டோமே, நம்மளுக்கு கிடைச்ச இந்த ரிலேஷன்ஷிப், இந்த உறவை, இந்த பர்சனை நம்ம வந்து இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே அவங்க நொந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து தெரியுது, ஓகே? ஸோ நிறைய எக்ஸ்கியூசஸ் அவங்க உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய ரீசன் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நினச்சி அவங்க வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டோம், நம்ம தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்ட்ஷிப்பாக இருக்குது அவங்களுக்கு. எப்படின்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க மதிக்காமல் இருந்திருப்பாங்க இல்லையா? அதை நினச்சி இப்போ பயங்கரமாக வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளும் அவங்களோட கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோ, கொஞ்சம் அவங்களோடைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாமோ, ஓகே? ஸோ நிறைய இந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து அடிக்கடி வந்து ஒரு மாதிரி வேணும் வேணாம் அந்த மாதிரியான மிக்ஸ்டாக நடந்திருப்பாங்க இல்லையா? இப்போ என்னன்னா, உங்களுக்கும் அவங்க மேலே அந்த அளவுக்கு ஒரு லவ்ன்றது போயிடுச்சா அப்படின்னு கூட யோசிப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டோம், இந்த அளவுக்கு வந்து குழப்பி விட்டுருக்கோம், சொதப்பி விட்டுருக்கோம், எங்கேருந்து அவங்களுக்கு நம்ம மேலே
ஒரு லவ், அதே லவ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நிறைய கம்பேரிசன் போயிருக்கு. உங்களை யார் கூடயாவது கம்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நிறைய பயம் இருக்கு, நிறைய விஷயம் வந்து தப்பா நடந்திருக்காங்க. இந்த சென்ஸ் வந்து கரெக்டாக போக வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து தப்பு தப்பாக ஏதோ பண்ணி சொதப்பி இருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய கம்பேரிசன் போயிருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. உங்களை வந்து வேற யாரு கூடயாவது கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் நிறைய விஷயம் நடந்தது, நிறைய ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம வந்து அதாவது அவங்க உங்களை மாற்றணும்னு நினச்சி கடைசியில் இப்போ அவங்க தான் மாறக்கூடிய ஒரு சூழல் ஆகிப்போச்சு. அதை இப்போ அவங்க உணர்றாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க செஞ்சது சரியில்லை, அவங்க பண்ணது தான் எல்லாமே மிஸ்டேக், அதுதான் எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்றது அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு சிக்னல் வர்றதாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நம்ம வேணுமா வேணாமா, ஏன் இப்படி வேணும்னு நினைக்கிறாங்களா, இது வந்து இல்லை வேணான்னு நினைக்கிறாங்களா, என்னதான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினும் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் ஒரு விதமான பயத்தை கொடுக்குது அவங்களோட மனசில். ஸோ நம்பிக்கையே, நம்ம மேலே இந்த நம்பிக்கையே அவங்களுக்கு போயிடுச்சு நம்ம பர்சனுக்கு. அப்போ வந்து எப்படி இதை ஃபர்தராக நம்ம வந்து கொண்டு போக முடியும்? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, சில டைம் வந்து அவங்க உங்களுக்கு அவங்க தகுதியானவங்க கிடையாது, உங்கள் லவ்க்கு அவங்களோட லவ் தகுதியானது கிடையாது, ஸோ யூ ஆர் டிசர்விங் பெட்டர் தென் மீ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிங்களா? அவங்கள விட உங்களுக்கு பெட்டரானவங்க கிடைப்பாங்க, பெட்டரான லவ் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு தகுதியான பர்சன் கிடையாது, என்னோட லவ் அதுக்கு தகுதியானது கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்குள்ள எவ்வளோதான் மாற்றிக்கணும்னு நினச்சாலுமே அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு விதமான பய உணர்வை கொடுக்குது. இப்படியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்படியே போனால் இதெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வராது, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போனால் கடைசியில் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகும், டைமே வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரியான ஒரு பயமும் இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா ஆனால் அவங்க ஒரு டார்க் சைடு மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவ், கம்ப்ளீட் ஒரு லைட்னஸ். பட் அவங்க சரியில்லை, அவங்க உங்களுக்கு தகுதி இல்லை, அதனால தான் எவ்வளவோ நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே வந்து டவுனாக இருக்காங்க, உடைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபெடப் ஆயிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஓகே, so let's see messages. Okay, we have dressing up right path. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க, சரியான பாதையில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சரியான பாதைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அதற்கான முயற்சி பண்ணுறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு, அது பயமாக இருக்குது. அண்ட் உங்கள் மேலே அதிகமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதாவது ரொம்ப ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த சாமிங் அது ரொம்பவே அவங்களுக்கு வந்து பிடிக்கும். இப்போ அந்த சாமிங் அவங்க லைஃப்பில் இல்லாத மாதிரி, அந்த ஸ்பார்க் இல்லாத மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சரியான பாதையில் போயிட்டு இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க அதுக்கு தகுதியான பர்சனாக மாறணுமே தவிர உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நினைக்கிறாங்க. அண்ட் நிறைய விஷஸ் இருக்குது, திருப்பியும் அவங்களோட லைஃப்குள்ளே வரணும், அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷ் இருக்குது. அண்ட் நிறைய நம்பிக்கையும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உடச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன், ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன்.
ஸோ உங்கள் மனசு வந்து ரொம்ப பியூரானது அப்படின்றத மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர்தியான ரிலேஷன்ஷிப், ஒரு பார்ட்னர் தான் தேவை. முடிஞ்சால் அவங்க அந்த மாதிரி வந்து மாறுறதுக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கும் சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இனிமேலும் அதை மேற்கொண்டு அதை ட்ரை பண்ணணும் அப்படின்றதும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரைட்? ஏன்னா உங்களை வந்து அவங்களால விடவும் முடியல. அட் த சேம் டைம் உங்கள் லைஃப்பை அவங்க ஸ்பாயில் பண்ணுறதுக்கும் பயப்படுறாங்க. அவங்களால ஏதாவது தப்பாக ஆகிடுமோ அப்படின்றதும் பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இல்லாதது அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்பார்க் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த விஷஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். திருப்பியும் உங்களோட லைஃப்பில் நல்ல விதத்தில் வரணும், ஒரு ட்ரஸ்ட் வர்தி பர்சனாக உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற ஒரு விஷஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய ரீடிங்கில் வருது. ஓகே, ஸோ ரிஷப ராசி உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.